இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை பாருங்கள். 2 பல்ப் 2 பல்ப்ஸ் ஆர் ஹேவிங் ரேட்டிங்ஸ் எஸ் 60 வாட் அண்ட் 220 வாட். அப்புறம் ரேட்டிங் என்னது? அது உபயோகப்படுத்தக்கூடிய அது ரேட்டிங் இந்த இடத்துல என்ன குறிக்குதுன்னு சொன்னால் அது கன்சியூம் பண்ணுது, ஆற்றலை பெறுகிறது. எவ்வளோ பெறுகிறது? எரிவதற்கு 2 பல்பு சொல்கிறான். 2 பல்புகள் ஆர் ஹேவிங் இருக்கின்றன. எவ்வாறாக இருக்கின்றன? இந்த ரேட்டிங்ஸ் அப்படின்னா அதனோட ரேட்டிங் விகிதாச்சாரம் என்னது? ஒரு பல்புக்கு 60 வாட்டும் அது 60 வாட்டு திறனை இழுக்கிறது. ரைட்டா? வாட் அதாவது பவரை நம்ம எதில் குறிப்போம்? வாட்டில் தான் குறிப்போம். ரைட்டா? பவர். அப்போ 60 வாட் பவரை அது இழுக்கிறது. அப்போது அது எத்தனை வோல்டேஜில் வேலை செய்கிறது? 220 வோல்ட்டில் வேலை செய்கிறது. ரைட்டா? அப்போ 2வது பல்பு 40 வாட். 40 வாட்னா அதனோட பவர். வாட்டுன்னு என்னது? வாட்டுன்றது என்ன? எஸ்ஐ யூனிட்டு. ரைட்டா? அதனோட பவர் எவ்வளவு? 40 வாட்டு. அது எத்தனை வோல்ட்டில் வேலை செய்கிறது? உங்கள் வீட்டுக்கு வர்றது 230 வோல்ட்டு. ரைட்டா? வோல்டேஜ் தான் வருது வீட்டுக்கு. ரைட்டா? இப்போ 220 வோல்ட்டில் 40 வால்ட்டு அது பவரை இழுக்கிறது 2வது பல்பு. அப்போ மொதல் பல்பு எவ்வளவு? மொதல் பல்பு எவ்வளவு போட்டுருந்தான்? போயிடுச்சா? எடுக்க முடியாத. மொதல் பல்பு 60 வாட்டு. 60 வாட்டு. 2வது பல்பு 40 வாட்டு திறனை இழுக்கிறது. பவர்னா என்ன? வாட்டுன்னு என்னது? எஸ்ஐ யூனிட், அதனோட யூனிட்டு. ஆனால் அது கன்சியூம் பண்ணுறது. அப்படி 40 வாட்னு என்ன? அது 1 மணி நேரம் எரிஞ்சிச்சின்னா அது கரண்ட், அதோட வோல்ட்டு, அதோட கரண்ட்டை எவ்வளோ இழுக்கிறது? இப்போ 40 வாட் பவர் இழுக்கிறது. அப்போ பவர்னு என்னது? P × I. P = அதான் பவர். அதாவது பவரை இழுக்கிறது. இங்கே பாருங்கள், P = V × I. அதான் பவர். Vன்னா வோல்டேஜ் × கரண்ட். பவர். இதனோட பவரோட அளவுகோல் தான் வாட். ரைட்டா? அப்போ 40 வாட் பல்ப் உள்ளது எவ்வளோ பவர் இழுக்கிறது? நான் ஃபஸ்ட்டு 2 பல்பில் ஒரு பல்பு 60 வாட்டு அதனோட திறன். அது அப்போ பவர் எவ்வளவு? பவர் = V × I. அப்போது பவர் 60 தான் இருக்குது அதுக்கு. அப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு பல்புக்கு 220 வோல்ட்டில் அதுவும் வேலை செய்யுது. ரைட்டா? இன்னொன்று 220 வோல்ட்டில் வேலை செய்கிறது. இன்னொரு வாட்டுன்றது என்னது? அதனோட எஸ்ஐ யூனிட்டு தான். ரைட்டா? எஸ்ஐ யூனிட்டு. இப்போ நம்ம கரண்ட்டுக்கு எஸ்ஐ யூனிட் என்னது? ஆம்பியர். ஆனால் எவ்வளோ கரண்ட்டுன்னு சொல்ல இல்லையா? அது கரண்ட் ஆம்பியர். ரைட்டா? அதனோட இது. அதே மாதிரி நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்னது? வோல்ட்டு. ரெசிஸ்டன்ஸுக்கு என்னது? ஓம். இதெல்லாம் அளவீடுகள். ரைட்டா? ஓம்ன்றது எஸ்ஐ யூனிட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு. ஆனால் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லணும் இல்லையா? அதானே எதிர்ப்பு. அதே மாதிரி பவருக்கு என்னது? பவர் என்னது? பவர் = V × I. நான் இதுக்கு முந்தைய ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். பவர் இதுதான். அதே மாதிரி ஓம்ஸ்லான்னு ஒன்று இருக்குது. I = V/R. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பவர் = V × I, I = V/R. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கணக்கு போகலாம். இப்போ என்ன கேட்குறான்னா, 2 பல்ப் இருக்கிறது ஆர் ஹேவிங் இருக்கிறது. அதனோட ரேட்டிங்னா அதனோட உபயோகப்படுத்தும் தன்மை. அது எவ்வளோ கரண்ட்டை யூஸ் பண்ணுது? ரேட்டிங்னா அது கரண்ட்டை எவ்வளோ யூஸ் பண்ணுதுன்னா 60 வாட்டு கரண்ட்டை 60 வாட் என்ற ஒரு பவரை யூஸ் பண்ணுகிறது. அது எத்தனை வோல்ட்டில் இயங்குகிறது? 220 வோல்ட்டில் இயங்கி 60 வாட் என்ற ஒரு பவரை யூஸ் பண்ணுகிறது. இன்னொரு பல்பு 220 வோல்ட்டில் இயங்கி 40 வாட் என்ற பவரை யூஸ் பண்ணுகிறது. ரைட்டா? அப்போ ரெண்டுமே ரெஸ்பெக்டிவ்னா ஒன்றுக்கு ஒன்று. முதல் இது 2வது இது. அதனால் ரெஸ்பெக்டிவ்னு போட்டான். விச் ஒன் ஹேஸ் த கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ்? அப்படின்னா எதில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்? எந்த பல்பில் ரெசிஸ்டன்ஸ்? நல்லா பாரு, பவரை கொடுத்துட்டேன், வோல்ட்டை கொடுத்துட்டேன். அப்போ நம்மளுக்கு என்னது? பவர்னா V × I தெரியும். ஆனால் வோல்ட்டு தான் கொடுத்துருக்கேன், கரண்ட்டை கொடுக்கல. ரைட்டா? பவரை பார்க்கறதுனால கரண்ட்டாக காணும். அப்போ என்ன கேட்குறான்? எந்த பல்பு அதிகமான ரெசிஸ்டன்ஸ்னு கேட்குறான். அப்போது நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ ஓம்ஸ் லாக்கு எடுத்துக்கோங்க. ஓம்ஸில் I = V/R தானே? I = V/R. அதே மாதிரி பவர்னா P × V × I. ரைட்டா? அப்போ பவரை கொடுத்துட்டேன், வோல்டேஜை கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் 60 வாட்டு. 60 வாட்னு என்னது? அதோட பவர்னு அர்த்தம். ரைட்டா? பவர் 60. அதை P = P தான் கொடுத்துட்டான். இப்போ Pன்னா எவ்வளவு? ஃபஸ்ட்டு இதுக்கு வோல்ட் எவ்வளோ? 220 கொடுத்துட்டேன். இப்போது இதுக்கு 60. எது? பவர். P = பவர் எவ்வளவு? 60. அது 60 வாட்டு. ரைட்டா? 60 வாட்டு. அப்போது நம்மளுக்கு வோல்ட்டும் கொடுத்துட்டேன். எவ்வளோ இயங்குது? 220 வோல்ட்டு. 220 வோல்ட்னு கொடுத்துட்டானா? ஃபஸ்ட்டு பல்ப் எடுத்துக்கிடுவோம்.
எந்த பல்ப் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் கேட்குறான். அப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? ஓம்ஸ் லாவில் இருக்குது. ஓம்ஸ் லா என்ன சொல்கிறது? I = V/R, ரைட்டா? அப்போ ஆரை நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு, ரைட்டா? இதுக்கு எவ்வளோ ஆர் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. ரெண்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு போயிடும். மொதல் 60 பாட்டு I = V/R. அப்போ I எவ்வளவு? ஐன்றது இதில் எதுவுமே இல்லை. இப்போ V/R இருக்குது. V கொடுத்துருக்கேன் 220, இது 220ன்னு கொடுத்துட்டேன், ரைட்டா? நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆரை கண்டுபிடிக்கணும். அப்போ I இங்கே இருக்கான்? I இல்லை. அப்போது இந்த 60 இருக்கு இல்லையா, 60 வாட்டு, 60 வாட்டில் வந்து V × I இருக்கா? V × I இருக்குது, ரைட்டா? Vயும் ஐயும் சேர்த்தா தான் 60 வாட் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? பவர், ரைட்டா? பவர் அப்படின்னு வரும்போது இப்போது பவரில் V × I தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த வச்சுக்கோங்க, இந்த Vயை மட்டும் வச்சுக்கிட்டு V × I பவர். இப்போ V மட்டும் வச்சுட்டு P/Iன்னு வச்சுக்கலாம். P/Iன்னு வச்சுக்கிட்டேன்னா Vயை மட்டும் Vயை மட்டும் நீ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், இல்லை ஐயை மட்டும் வச்சுக்கணும். ஐயை மட்டும் வச்சுக்கிட்டு ஐ எங்கிட்ட வச்சுக்கோங்க, இந்த V எங்கிட்ட கொண்டு வந்துருங்க. V எங்கிட்ட கொண்டு வந்துட்டிங்கன்னா I இங்கிட்ட இருக்கும், அதாவது I இங்கிட்ட இருக்கும். அப்போ I என்ற இடத்துல வந்து V/Pன்னு போட்டுக்கலாம். அந்த I இருக்கு இல்லையா, ஐன்ற இடத்துல இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ P = V × I, ரைட்டா? VI. இப்போ I ஓம்ஸ் லா I = V/R. V/R ஆச்சா? இப்போது இந்த ஐயை மட்டும் நான் இங்கிட்ட வச்சுக்கிறேன். இந்த V இங்கிட்ட வந்துடும். = தானே P/V வந்துடும். இந்த V எடுத்துடுறேன், ரைட்டா? அங்கிட்டு வந்துடும். அப்போ ஐன்ற இடத்துல, இந்த இடத்துல I லெஃப்ட்டில் இருக்குல்ல ஓம்ஸ் லாவில், இந்த இடத்துல நான் P/Vன்னு போடுறேன், ரைட்டா? இந்த ஐ எடுத்துடுறேன். ஐ பதில் போடலாம்னா இங்கே I = P/Vன்னு போட்டான். P/Vன்னு போட்டுறேன். போட்டால் இப்போ P/V = V/R. இந்த V இங்கிட்டு போயிடுமா? போன உடனே V² ஆயிருமா? அப்போ இந்த V இல்லாமல் போயிடுமா? அப்போது இப்போ நம்மளுக்கு P இருக்குது, R கண்டுபிடிக்கணும். V² கிடச்சிடுச்சு, ரைட்டா? அப்போ இதில் என்ன இருக்குது? P இருக்குது, கீழே R இருக்குது, இந்த V இந்த சைடு போயிடும். அப்போ V × V² ஆயிரும். அப்போ P = V²R, ரைட்டா? அப்போ இங்கே V² R எவ்வளவு? 220 × 220 கொடுத்துருக்கேன். 220 × 220 எவ்வளோ ஆகிப்போச்சு? 440. 440, ரைட்டா? 440, 22 பைத்தனி 220, 440, 2 சரியா போச்சா? இது இவ்வளோ ஆயிடுச்சா? இவ்வளோ. இது V², 220 × 220 இவ்வளோ வந்துருச்சு. அப்போது /R. இப்போ P எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 60ன்னு கொடுத்துட்டேன். P = 60. 60 P கொடுத்துட்டேன்னா Vன்ற இடத்துல V² போட்டேன். ஏன்னா 220 × 220 ஏன்னா 440. 440 இன்னொரு 0 சேர்த்துக்கணும். 2 0 இல்லையா? 22 22 440 ஆகிப்போச்சு. அப்போ 2 0 சேர்க்கணும். அதில் ஒரு 0, இதில் இவ்வளோ ஆகிப்போச்சு. /R, ரைட்டா? இப்போ இந்த R இங்கிட்டு போயிடும். 60 இங்கிட்டு வந்துடும், ரைட்டா? வந்துருச்சுன்னா இந்த 0 ஒரு 0 அடிவிட்டு போகிறோம். மீது 6 இருக்கும். 6 இருந்தால் 4400ல் நீங்கள் 6 கழிக்கணும். 6 வச்சு கழிச்சு என்னென்ன வச்சு போச்சு? 5030, 630, 740, 7 ஆச்சா? மீதி 2 ஆச்சா? 2 ஆச்சுன்னா 3018, 3 ஆச்சா? அப்போ 733ன்னு வருது, ரைட்டா? 733 இதுக்கு வருது. அப்போ அதே மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா 733ஓட கம்மியாக வரும். எதுக்கு வரும்? இதே இதுக்கு. ஏன்னு சொன்னால் இதே ஃபார்முலா தான். எப்படி? P = V²R. அப்போ இது என்ன பண்ணணும்? 40 போடணும். Pன்னு 40 தானே? 40. அப்போ Pன்றது எவ்வளவு? 40. Pன்றது 40. V²ன்றது எவ்வளவு? அதே சேம் 4040, ரைட்டா? இப்போ R இங்கிட்டு போயிடுச்சு, P இங்கிட்டு வந்துடுச்சு. அப்படின்னா /40. 40 கழிச்சு 40 அதிகமாக வரும், ரைட்டா? 40 இந்த சேவர் அடிவிட்டு போச்சா? மீதி 4, ஒரு நாங்க 4. அப்போ ஒரு நாங் 4, அப்போ மீதி 110க்கு மேலே வருது. அப்போ 110க்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் அது எவ்வளோ வந்துச்சு? அது 700 சொச்சம் வந்துச்சு, ரைட்டா? அப்போ அதிகமான ரெசிஸ்டன்ஸ் எதில் இருக்குது? இதில் தான் இருக்குது. எதில் இருக்குது? 40ல் இருக்குது, ரைட்டா? 40ஓட வேல்யூ தான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதிகமான ரெசிஸ்டன்ஸ் எதில் இருக்குது? 40ல் இருக்குது. அதுதான் இல்லை இந்த எலக்ட்ரிக் பவர் P = V²R. அதானே சொன்ன V²R எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? V²R நீ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணேன்னு சொன்னால் உனக்கு
ஆர் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃபார் த சேம் வேல்யூ ஆஃப் வி அண்ட் ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பி அப்படின்னு என்னது, ஒரே மதிப்புள்ள ஃபார் த சேம் வேல்யூ ஆஃப் வி, ஒரே மதிப்புள்ள வி, ஒரே மதிப்பு தானே விக்கு. வி வந்து எவ்வளோ வெறும் 220 தானே, ரெண்டுக்குமே 220 தானே. அதே ஒரே மதிப்புள்ள விக்கு ஃபார் த சேம் வேல்யூ ஆஃப் வி, வோல்டேஜ் ஒரே மதிப்பாக இருக்குது. ஆர் எவ்வாறு இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பி. பிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான், கீழே உள்ளதில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அப்போ மேலே உள்ளதில் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பி, ரைட்டா. பிக்கு ஆர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறது. ஆகவே த லெஸர் பவர் கம்மியான பவர் உள்ளது தான் கிரேட்டர் த ரெசிஸ்டன்ஸ், அதிகமான ரெசிஸ்டன்ஸை வச்சுருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் டிவைட் பண்ண போகிற, இந்த ஆரை வச்சு நீ டிவைட் பண்ணுவேன். அதிகமான ஆர் இருந்ததுன்னா நீ வந்து என்ன பண்ண, இங்கே வந்து என்ன பண்ணுற, இந்த ஆர் இங்கிட்டு போயிடுதா, பி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஏன்னா பி அதிகமாக இருந்ததுன்னா மேலே உள்ள டிவைடு வந்து ஈக்குவல். என்ன அவன் என்ன சொல்கிறான் நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ பி சீக்வல் டு வி ஸ்கொயர் ஆர், ரைட்டா. இப்போ இதே இது ஆர் சீக்வல் டு வி ஸ்கொயர் பி தானே. இப்போ இது ஒரே வேல்யூ தான் இருக்குது. எவ்வளோ, 4 4 0 0 0, ரைட்டா. இப்போது இந்த பி 60ன்னு போட்டால் அதிகமாக இருக்குது, அப்போ டிவைட் பண்ணும்போது கம்மியான அமௌண்ட்டு வரும். அப்போ 40ன்னா கம்மியாக இருக்குது, டிவைட் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக கிடைக்கும், ரைட்டா. கீழே அதிகமாக இருக்க இது கம்மியாக கிடைக்கும். அப்போ 60 அதிகமாக இருக்கா 40 விட, அப்போ இதனோட அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், கம்மியாக 40 விட கம்மியாக கிடைக்கும். அதுதான் சொல்கிறான், 40 விட கம்மியாக கிடைக்கும்ன்றான். தேர்ஃபோர் த லெஸர் பவர்னால் கம்மியான பவர் உள்ளது, கிரேட்டர் த ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு வந்து அதிகமான எதிர்ப்பு சக்தி இருக்கும்னு சொல்கிறான். இதை வேணால் நீங்கள் கணக்கு கூட போட்டு பார்த்துக்கோங்க, அந்த ஃபார்முலா பிரகாரம் கரெக்டாக வரும். ஹென்ஸ் ஆகவே த பல்ப் வித் 40 வாட் 220 வோல்ட் ரேட்டிங் இஸ் த கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ். பல்பானது 40 வாட் பல்புள்ள 220 வோல்ட்டில் ஓடக்கூடிய பல்பு தான் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வைத்திருக்கும் அப்படிங்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு, கேல்குலேட் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 100 வாட் 200 வோல்ட் எலக்ட்ரிக் பல்ப் இன் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்றான். இப்போ நீ கேல்குலேட் பண்ணு, கணக்கிடு. அப்படி எதை கணக்கிடு, ஒரு கரண்ட்டு அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 100 வாட் பல்பு 220 வோல்ட்டில் ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால், அது 100 வாட்னாலே பி தான், ரைட்டா. பி சீக்வல் டு வி இன்ட்டு ஐ, 100ன்னு அர்த்தம், ரைட்டா. அப்போது கேல்குலேட், நீ கண்டுபிடி, எனக்கு கரண்ட்டை சொல்லு, கரண்ட் எவ்வளோன்னு சொல்லு, அண்டு ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு எவ்வளோன்னு சொல்லு. எதில் உள்ள எதிர்ப்பு, 100 வாட்டு உள்ள ஒரு பல்பில், எலக்ட்ரிக் பல்பில், அந்த பல்பு எவ்வளோ வோல்ட்டில் ஓடுது, 200 வோல்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் எனக்கு சொல்லுன்றான். இன்னும் எலக்ட்ரிக் சர்க்கியூட், ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஒரு மின் சுற்றில், அதாவது 100 வாட் பல்பு அது 220 வோல்ட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்கிறான். இப்போ வாட்டுனாலே பி தானே, பி சீக்வல் டு வி இன்ட்டு ஐ, அப்போ 100 வி இன்ட்டு ஐ 100ன்னு அர்த்தம், ரைட்டா. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பி சீக்வல் டு 100 வாட்னு போட்டானா, அதாவது பி சீக்வல் டு வி இன்ட்டு ஐ தான் 100 வாட்டு, ரைட்டா. வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் தான் 100 வாட்டு. அண்டு வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 200ன்னு கொடுத்துட்டான், ரைட்டா. அடுத்து பி எவ்வளோ கொடுத்துருக்கேன், பி சீக்வல் டு விஐ, இந்த அவனுக்கு போட்டான், திரும்பி ஃபார்முலா போட்டானா, பியோட ஃபார்முலா இதுதான், வி இன்ட்டு ஐ. அப்போ இந்த 100க்குள்ளே தான் வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் இருக்குது. தனியாக அவன் வோல்டேஜும் கொடுத்துட்டான் 200ன்ட்டு. இப்போ நீ என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான், கரண்ட்டை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான். இப்போ இந்த பி சீக்வல் டு வி இன்ட்டு ஐயில் கரண்ட் இருக்கா, கரண்ட்டு நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். வோல்டேஜ் இருக்கா, வோல்டேஜிங் கொடுத்துட்டான் 200, பி கொடுத்துட்டானா 100 கொடுத்துட்டானா, அப்போ கரண்ட் இதில் கண்டுபிடிச்சிடலாமா, கரண்ட் தானே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான், கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான். அப்போ நம்மளுக்கு பி கொடுத்துட்டேன், பி சீக்வல் டு 100 வாட்னு கொடுத்துட்டேன், வோல்டேஜ் கொடுத்துட்டேன், என்ன கொடுத்துட்டேன் 100ன்னு கொடுத்துட்டேன். அப்போ கரண்ட்டை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கும். கரண்ட் எதுலேருந்து வருது, பி சீக்வல் டு வி இன்ட்டு ஐ வருதா, இல்லை ஐ சீக்வல் டு வி பை ஆர், அதுலேயும் வரும். ஆனால் அப்படி ஆர்னு வரும்போது நம்ம ரெசிஸ்டன்ஸை முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த பி சீக்வல் டு வி பை ஐன்னு எடுத்துக்கிடுவோம். பி சீக்வல் டு வி பை ஐ இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டு இதுதான் எவ்வளோ 100ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் ஐ சீக்வல் இது என்ன பண்ணுறேன்னா, ஐ சீக்வல் டு ஐயை மட்டும் வச்சுக்கிறேன், பி பை வின்னு வச்சு தனியாக எடுத்துடுறேன். இந்த இருக்குல்ல, இந்த வியை இங்கே கொண்டு வந்துடுறேன் வியை இதை அடிச்சிடுறேன், ரைட்டா.
இதை அடிச்சிடுறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஐ மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? அதான் சொல்கிறேன், ஐ ஈக்குவல் டு P/V. ரைட்டா? P/Vன்னா நான் போட்டுக்கிட்டேன். அப்போ போட்டுக்கிட்டேன்னு சொன்னால் பி என்ன கொடுத்துருக்கேன்? 100ன்னு கொடுத்துட்டேன். விஏல 200ன்னு கொடுத்துட்டேன். அப்போ 100/200 எவ்வளோ? 0.5. கரண்டோட இது அளவீடு என்னது? ஆம்பியர். பவரோட ஆம்பியர் என்னது? வாட்டு. ரெசிஸ்டன்ஸோட இது ஓம். ரைட்டா? இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு வருவோம். ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? ஓம்ஸ் லாவில் இருக்கா? I ஈக்குவல் டு V/R இருக்கா? அப்போ நம்மளுக்கு I ஈக்குவல் டு V/R. ரைட்டா? I ஈக்குவல் டு V/R ஓம்ஸ் லா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் வோல்ட்டு இருக்குது, நம்ம கரண்ட் இருக்குது. இப்போ கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், வோல்ட் இருக்குது. அப்போ ஆரை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரை இப்படி மேலே கொண்டு போயிரு, ஐயை இங்கிட்டு கீழே கொண்டு வந்துரு. அப்போ நான் R ஈக்குவல் டு V/I. ரைட்டா? ஆர் இப்படி மேலே போயிடுச்சு, ஐ கீழே வந்துடுச்சு, அதான் V/I. அப்போ V கொடுத்துட்டானா 200ன்ட்டு I 0.5 கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த போட்டு அப்படி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அவ்வளோ 400 வந்துடுச்சா? 400 ஓம். புரியுதா? இதே இது நீ இந்த 0.5 டிவைட் பண்ண தெரியலனா மேலே ஒரு சைவரை கூட்டிகிட்டு 5ன்னு போட்டுக்கோ. இங்கே 10, மேலே ஒரு 10ஆல் பெருக்கணும், கீழே ஒரு 10ஆல் பெருக்கணும். ரைட்டா? கீழே 10ஆல் பெருக்கினா என்ன? அது 50. ரைட்டா? 50ன்னா 5 சைவர், 5ன்னு தான் அர்த்தம். ரைட்டா? அப்போ மேலே ஒரு 10ஆல் பெருக்குனா இங்கே ஒரு சைவர் கூடிடும், 2000. அப்போ 2000 டிவைடட் பை 5. ரைட்டா? 10ஆல் பெருக்குனா என்னது? 50 இல்லை, 5 தான். ஒரு டிஜிட் தள்ளி வரும். ரைட்டா? 50 வராது, ஒரு டிஜிட் தள்ளி வரும். அப்போ 5 தான் வரும். ஏன்னா 10⁻⁻1. அப்போ 5 தான் வரும். 5 வந்துச்சுன்னா இதில் பெருக்கு நீ எவ்வளோ வந்துடுச்சு? எப்பா 4 5 20. இது என்ன? மீ 2 சைவர் இருக்கா? 2 சைவர். சரியா போச்சா? ஓகேயா? இப்போ பார்த்துக்கோங்க. இந்த கணக்கு முடிஞ்சிச்சு. அப்போ 3வது கணக்கு வந்து நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசாக நாளைக்கு சொல்லித்தரேன்.